வெல்கம் டு Suduthanni. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே யம்மியான ஹாட் சாக்லேட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது நிறைய பேரோட ஃபேவரட்டான ரெசிபியாக இருக்கும். இதை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட் இதுக்கு நான் 200 ml பால் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி ஒரு ஆளுக்கான அளவு தான் சொல்கிறேன். நல்லா காய்ச்சின பாலே எடுத்துக்கோங்க. இந்த 200 ml பாலுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். கொக்கோ பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் கரைச்சிட்டு கூட சேர்க்கலாம். நான் டைரெக்டாக சேர்த்துட்டு நல்லா விஸ்கு வச்சு இதை கரைச்சிக்கிறேன். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக பட்டை தூள் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பட்டை தூள் இல்லைன்னா சுருள் பட்டை அப்படியே நீங்கள் முழுசாக சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் அது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இது ஆல்ரெடி காய்ச்சின பால் தான். ஸோ நல்லா சூடு பண்ணுற அளவுக்கு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதோட 100 கிராம் சாக்லேட் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த சாக்லேட் வேணாலும் சேர்த்துக்கலாம். டார்க் சாக்லேட் சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. நான் இன்றைக்கி நார்மல் டைரி மில்க் தான் சேர்த்துருக்கேன். 200 ml பாலுக்கு 100 கிராம் சாக்லேட் கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நீங்கள் சாக்லேட் சேர்த்தா தான் அது நல்லா ஹை சிரப் கன்சிஸ்டன்சியில் வரும். இல்லை ரொம்ப தண்ணியாக இருக்கும், அது ஹாட் சாக்லேட் மாதிரியே இருக்காது. அந்த ஹை சிரப் கன்சிஸ்டன்சியில் நம்ம அது சுட சுட குடிக்கும் போது தான் அந்த ஃபீல் அண்ட் ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதோட ஒரே ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கிறேன். எப்போவுமே ஸ்வீட்டில் நம்ம ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்ப்போம், அதே மாதிரி தான் ஒரே ஒரு சிட்டிகை மட்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் ஆகிறது தான் ரொம்ப முக்கியம். இது இப்போ நல்லா தண்ணியாக இருந்தாலும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா திக்காகிடும். ஏன்னா இதில் 100 கிராம் சாக்லேட் சேர்த்துருக்கோம், அது அந்த திக்னஸ் கொடுத்துரும். இந்த ஹாட் சாக்லேட் நிறையா ரெஸ்டாரண்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சில ரெஸ்டாரண்ட்டில் வெறும் அந்த பவுடர் மட்டும் போட்டு பாலில் மிக்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க. நானும் நிறைய டைம் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு பர்ஃபெக்டான ஹாட் சாக்லேட் எல்லா இடத்துலையும் கிடைக்காது. ஸோ இனிமேல் அந்த கவலை வேண்டாம், நீங்களே வீட்டிலையே சூப்பராக பண்ணிடலாம். 100 கிராம் சாக்லேட் மட்டும் இருந்தால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸில் இது நல்லா பாயிலிங் ஸ்டேஜ்க்கு வந்துருச்சு பாருங்கள். நல்லா அந்த பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி சாக்லேட்டும் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா டார்க்காகவே ஆயிடுச்சு. நம்மளோட ஹாட் சாக்லேட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நான் ஒரு கப்பில் மாற்றிக்கிறேன். இதை 1 டைம் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வீட்டில் சாக்லேட் இருக்கும் போதெல்லாம் உங்களுக்கு இது பண்ணணும் போல் இருக்கும். அவ்வளோ ஒரு டேஸ்டான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. நீங்களும் இந்த சூப்பரான ரெசிபியை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் சப்போஸ் இதே மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் அனுப்புங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.